நேத்து நான் பண்ண ஆர்வ கோளாறால இப்போ இந்த வலி அனுபவிச்சுட்டு இருக்கேன். சரி வாங்க டே 13 எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். மார்னிங் எழுந்திருக்கும் போதே செம்ம கால்வலி. நேத்து எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெயின் இல்லை, நல்லா தான் நடந்தேன். பட் இன்னைக்கு மார்னிங் எனக்கு செம்ம பெயின் அண்ட் நார்மலா என்னால நடக்கவும் முடியல. கால் எடுத்து கீழே வச்சாலே செம்ம வலி. என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் படுத்துக்கிட்டு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா ஒன்னும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நானும் குளிச்சு கிளம்பி ஃப்ரெஷ் ஆயிட்டேன். எப்படியும் நான் இன்னைக்கு லெஃப்ட் லெக்குக்கு தான் பவர் அதிகமா கொடுக்கணும். ஏன்னா நார்மலா நடந்தா பெயின் ஓவரா இருக்கு. இது போல டைம்ல சேஃப்டிக்கு நீ பேண்ட் போட்டுக்கிட்டேன். அப்போதான் நான் என் காலுக்கு கொஞ்சமாச்சும் பேலன்ஸ் கிடைக்கும். அப்புறம் என்னோட அன்பு உள்ளங்கள் நிறைய பேர் என்ன திட்டி இருந்தீங்க, ஏன் தேவையில்லாத வேலை மறுபடியும் பண்றேன்னு சொல்லிட்டு. தப்புதான், நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இது போல நடக்காம நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீங்க கொடுக்குற இந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு என்னால முடிஞ்ச முத்தா வச்சுக்கோங்க. தென் மார்னிங் நம்ம டீ அண்ணா கிட்ட ஒரு பாலை வாங்கி குடிச்சேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இன்னைக்கு பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன். இன்னைக்கு பாட்டி கொஞ்சம் வெளியே போயிட்டதுனால குழம்பு எதுவும் வைக்கல, வெறும் சாதம் மட்டும் தான் இருந்துச்சு. அதை உடனே தாளிச்சு கிண்டிட்டாங்க. அதுக்கு சைடிஷா 2 முட்டை சிக்கன் கொஞ்சம் இருந்துச்சு, அதை தான் சாப்பிட்டேன். நம்புட்டான் பழம் வாங்கி வச்சிருந்தாங்க, அதை அப்படியே ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த பழம் டேஸ்ட் நல்லா இருந்தாலும் பட் சாப்பிடும்போது ரொம்ப கடுப்பா இருக்கு. நீங்க யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிட்டு போங்க. அது என்னோட நேரம் போல. கால் இப்படி இருக்கு, ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல தான் வேலை ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கும். நான் சாப்பிட்டு கடைக்கு போனதுல இருந்து நைட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற போல இருந்துச்சு. நைட் வீட்டுக்கு வந்ததும் செம்ம பசி. சரி என்ன இருக்குன்னு பார்த்தா நித்யா ஆஃப்டர்நூன் பிரியாணி ஆர்டர் போட்டு சாப்பிட்டு இருக்கா. அதுல கொஞ்சம் குஸ்கா எடுத்து வச்சிருக்கா. வந்ததும் அதை தான் சாப்பிட்டேன். அப்புறம் நித்யா மருதாணி அரைச்சு வச்சுட்டு ஒரு கையில வச்சுட்டு இன்னொரு கையில வைக்க முடியாம என்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தா. சரி கழுத வச்சு விடுவோமேன்னு சொல்லிட்டு வச்சு விட்டுட்டு இருந்தேன். அவளுக்கு வச்சு விட்டது கடைசியில ஏன்டா வச்சுன்னு ஆயிடுச்சு. மண்டையில இருக்கிற கொண்டைய மருந்த மாதிரி அவளுக்கு வச்சு விட்டா என் கையிலயும் பிடிக்கும்னு தெரியாம நான் வச்சு விட்டுட்டேன். நீங்க என்னதான் கடையில போயிட்டு மெஹந்தி அது இதுன்னு பண்ணாலும் நம்மளா மரத்துல இருந்து மருதாணி இலைய பிரிச்சு அதை அம்மியில வச்சு நல்லா அரைச்சு நம்ம கையில வைக்கிற அந்த சிம்பிள் டிசைன் அவ்வளவு அழகா இருக்கும். ஓகே ஃபைனலா இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் போச்சு. பட் இட்ஸ் ஓகே, பாத்துக்கலாம். வழக்கம் போல எப்பவும் சொல்றதுதான், ஹெல்த்தியா சாப்பிடு, உன் ஹெல்த்தை பத்திரமா பாத்துக்கோ. உன் ஹெல்த்தை விட இங்க எதுவும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. நீங்க இல்லாம நான் இல்ல,